ஹே காய்ஸ், முக்கியமான ஒரு தகவல் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அமைவிடம் மற்றும் பரப்பளவு மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் நமது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரையிலும், 76 டிகிரி 18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ள ஒரு மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு பகுதியில் கோடியக்கரை அப்படிங்கிறது நாகப்பட்டினம் பார்டர். அதே மாதிரி மேற்கில் வந்து பார்த்தோம்னா ஆனைமலை சொல்கிறாங்க, கோயம்புத்தூர் பார்டரு. அதுமாதிரி வடக்குனா பழவேற்காடு, ஆந்திரா பார்டர் வருதுல, திருவள்ளூர் கிட்ட வருது, பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது தெற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்தியாவுக்கே தெற்கும் சரி தமிழ்நாட்டோட தெற்கும் சரி தான், குமரிமுனை தான். ஓகேவா, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் எல்லை பகுதி, கடைக்கோடி பகுதிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தின் பரப்பளவு, ஓகேவா, பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். 1,30,058ன்னு படிக்கக்கூடாது, 130,058 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருங்க. சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம். ஓகேவா, இந்தியாவில் 28 ஸ்டேட் இருந்தாலும் 11வது பெரிய மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நிலப்பரப்புகளில் இந்தியாவோட பர்சன்டேஜ், நிலப்பரப்பு சதவிகிதம் பார்த்தோம்னா 2.42%ன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இந்தியாவோட நிலப்பரப்பு 2.42%. அந்த 2.42%, 100க்கு கன்வெர்ட் பண்ணி தமிழ்நாட்டோட எடுத்தோம் அப்படின்னா 4%. ஓகேவா, 4%ங்கிறது இந்தியாவோட பரப்பில் தமிழ்நாட்டோட சதவிகிதம் 4% நிலப்பரப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் எது, இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் எது அப்படின்னா பரப்பளவில் ராஜஸ்தான் வந்து ரொம்ப பெரிய மாநிலம். அதே மாதிரி இந்தியாவிலேயே சிறிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து கோவா சொல்லலாம். ஓகேவா, இது வந்து கூடுதல் தகவலாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் ரொம்பவே முக்கியமான தகவல். என்ன அப்படின்னா இதனுடைய தீர்க்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுமாரி எல்லை பகுதிகள் வந்து தெரிஞ்சுக்கணும். கிழக்கு வந்து கோடியக்கரை, மேற்கு ஆனைமலை, வடக்குனா பழவேற்காடு ஏரி, திருவள்ளூர் பார்டரு, தெற்குனா குமரிமுனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பரப்பளவு 130,058 சதுர கிலோமீட்டர். ஓகேவா, அதுமாரி 11வது பெரிய ஸ்டேட்னா ராஜஸ்தான், சின்ன ஸ்டேட்னா நமக்கு கோவா வந்துடும். அதே மாதிரி இந்திய பரப்பளவில் தமிழ்நாட்டோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா, அதாவது இந்த 130,058ங்கிறது 4%ன்னு சொல்லியிருக்காங்க. 4%ங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான தகவல், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.